பாட் நெக்கில் இப்போ பைப்பிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாட் நெக்கு. இந்த கட்டிங் வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பாட் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோம், மெயின் கிளாத்தை கூட ஃபஸ்ட்டு வச்சு இதை வந்து ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். எல்லா சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம திருப்பு போகிறது இல்லை, திருப்புனா வந்து லேஸ் கொடுக்குற மாதிரி ஆகும். இது வந்து பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம வந்து ராங் சைடே வந்து இந்த லைனிங் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஒரு கைடு அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். பெரும்பாலும் இதை வந்து டிசைனுக்கு தான் இந்த பாட் நெக் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து மேலே லேஸ் கொடுப்பாங்க, ஸ்டோன் ஒர்க் கொடுப்பாங்க. இது வந்து பைப்பிங் எப்படி வந்து நம்ம கொடுக்கலான்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக முதல்ல ஜாயின் பண்ணிடணும். உண்மையாகவே பைப்பிங் கொடுத்தாவே ப்ளவுஸு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். அதே கலர் கொடுக்காம சாரீ கலரில் கொடுக்கலாம், இல்லை பார்டர் கலரில் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாவே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து பாட்டம் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாட்டம் வந்து தைச்சி எடுத்துடலாம். இப்போ பாட்டம் முடிச்சுட்டு அளவு பாருங்கள், ஒரு சைடு அளவு எடுத்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி எடுத்துடலாம். அப்போ தான் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இப்போ முடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது க்ரீன் கலரில் வந்து சாரீ, அந்த கலரில் வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி அது கிராஸாக ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். பைப்பிங்க்கு வந்து கிராஸாக இருந்தால் தான் பீஸ் வந்து வளைஞ்சி கொடுக்கும். இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுளாக மடித்து இதை வந்து கிளாத்தில் வச்சு இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த கார்னர் வரும்போது கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அந்த ஃபேப்ரிக் மேலே மறுபடியும் வச்சு நம்ம தைச்சோம்னாவே ரொம்ப அழகாக வரும். கைடு அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னர் வரும்போது கரெக்டாக அந்த இடம் வரும்போது இதை நம்ம அந்த பீஸை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பீஸை வந்து இந்த பீஸு மேலே திருப்பிட்டு அந்த பீஸ் மேலே வச்சு இப்படி நம்ம தைச்சோம்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த கார்னர் வந்து நல்லா அந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நாச்சு போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கார்னரில் அதை நல்லா மடித்து உள்ளே நல்லா அந்த பிசுறெல்லாம் மடிச்சுட்டு இப்படி தைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிசுறு உள்ளே வெளியே தெரியாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து இங்கே பைப்பிங் கொடுத்தாலும் அந்த வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு பீஸ் வராமல் இருக்கும். அந்த பிசுறு வராமல் உங்களுக்கு பேக் சைடும் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். இந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பைப்பிங் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேலே நீங்கள் நாட் வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து எப்படி தைக்கிறது பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு சைடும் அதே போல் நான் பீஸு ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன் சைடு வச்சாலே போதும், நம்மளுக்கு ப்ளவுஸ் தெரிகிற பக்கம் வச்சா போதும். இந்த ஒன் சைடு வந்து அதே போல் வந்து டபுளாக மடித்து கைடு அளவுக்கு அந்த ஷேப்பு வர இடத்துல வரையும் நம்ம அப்படியே தைச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இந்த பிசுறுங்களை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இல்லைன்னா பிசுறு வந்து பைப்பிங் வச்ச பிறகு வெளியே அந்த சின்னதாக நம்மளுக்கு தெரியும். நீங்கள் ஈவனாக வந்து தைச்சிட்டிங்கன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ மடித்து நீங்கள் பைப்பிங் கொடுத்துருங்க. இந்த பீஸை வந்து ஒன் சைடு கூட வச்சு பைப்பிங் கொடுப்பாங்க.
இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக வந்துச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ.